ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் பிரியா வினோத். இப்போ நாங்கள் ஈவினிங் வந்து போர் அடிக்குது, ஏதோ ஒன்று சாப்பிட்லாம், இல்லை ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்தோம். கடைசியில் நாங்கள் ஒரு மிக்ஸ்டு சேமியா பாயசம், இது எல்லாமே இதிலே இருக்குது கலந்து. சேமியா, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை எல்லாமே இதிலே கலந்துருக்குது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பால் குண்டால இல்லை ஏதோ ஒரு குண்டால வந்து பால் 1/4 லிட்ரு, இந்த சேமியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் 1/4 லிட்ரு எடுத்துக்கலாம், இல்லை 1/2 லிட்ரு எடுத்துக்கலாம். இது நல்லா பொங்க விடணும். பால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டைம்ஸ் பொங்க விட்டுக்கலாம். பொங்க விட்டதுக்கப்புறம் இந்த சேமியா இதுலேயே எல்லாமே இருக்குது. ஏலக்காய், முந்திரி, திராட்சை, சர்க்கரை எல்லாமே இதுலேயே இருக்குது. இதை போட்டு கிளறிக்கலாம். ஏலக்காய் வாசம் நல்லா அடிக்குது. இது ஒரு கிளறிட்டு கொஞ்சம் வேக வைக்கணும், பால்லையே வேக வைக்கணும். சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். இதுலேயே பாருங்கள், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, சர்க்கரை இதிலேயே கலந்துருக்காங்க. நம்ம சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா போதும். இதுலேயே ரொம்ப பாவு மாதிரி கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக தான் இருக்குது. இது வந்து நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கும். திராட்சை சிம்மில் வச்சு நல்லா கிளறுன்னு கிளறி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் வேகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சோம்னா பொங்கி வந்துடும். அதுக்காக நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம், ஒரு நல்லா வேகட்டும். அவ்வளோதான், சுவையான சேமியா பாயசம் ரெடி. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம சுவையான பாயசம் ரெடி. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் சும்மா சொல்லலை, இது உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கூட இது ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன், ஆனால் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பாலில் கலந்து கொடுத்து சுடுதண்ணியில் ஊற்றி இருந்தீங்கன்னா சத்தியமாக நல்லா இருக்காது. பாலில் இது பண்ணி இருந்தீங்கன்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.